வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கம்பத்தை பார்த்தா நாய் எப்படி காலை தூக்குமோ அதே மாதிரி இப்போல்லாம் எதை பார்த்தாலும் நான் ஃபோனை தூக்கிடுறேன். பட் நான் அப்பப்போ அந்த பதிவு பட்டன் அமுத்தாம வீடியோவை எடுத்துடுறேன். மார்னிங்கே பெத்த டயர்டாக இருந்தனால கல்லூரிக்கு விடுமுறை டேக்குடு. நான் லீவ் போட்டது இந்த வாட்டருக்கு கூட பிடிக்கல போல. 2 வாரமாக வராமல் இருந்த வாட்டர் இன்னைக்குன்னு பார்த்து வந்துட்டான். அந்த தருணமே என்னோட இந்த வாட்டரை நான் தான் கேட்ச் பண்ணுன்னு. ஹோமில் வெட்டியாக சிட்டிங்க போட்டாலே பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. அதனாலேயே வாட்டர் இன்னைக்கு மட்டும் 5 டீ அடிச்சிட்டேன். அப்புறம் மதிய சோச்சி வரைக்கும் ஒரு ஸ்க்ரோலிங்கை போட்டுட்டு மணியானதும் மதிய சோச்சியை போட்டு கபக் கபக்குன்னு அடிச்சாச்சு. காணொலியை இந்த ஆங்கிள் இருந்து எடுக்கலாமா இல்லை அந்த ஆங்கிளில் வச்சு எடுக்கலாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வெசல் வாஸ் கம்ப்ளீட்டடு. சடனாக இந்த கடிகாரத்துக்கு என்னாச்சுன்னே தெரியல. கரெக்டாக 4 மணிக்கு டிர்னு அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கரெக்டாக பயிற்சி கொடுத்து கிளம்பலான்னு நினைக்கும் போது கரெக்டாக மை பார்ட்டி இஸ் கம்முடு. அவங்க ஆசையாக வாங்கி கொடுத்த பனிக்கிரீமை லிக்கிங்க போட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். வழக்கம் போல போனதோ ஒரு இடை செக்கிங்க போட்டு அப்புறம் வழக்கம் போல ஒரு சூடு மேலே போட்டு ஒர்க் அவுட்ல குதிக்கலாம்னு நினைக்கும் போது நீ கண்டிப்பா ஒரு புள்ளப்பாச்சு நீ எடுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஜிம் அண்ணன் சொல்லிட்டாப்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி ஐ கான் டூ இட். செவ்வாய்க்கிழமையான டுடே நாள் பேக் அண்ட் பைசப் நாள். பேக் மசில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 3 வேரியேஷனை போட்டு ஜிம்ல இன்னைக்கு வாட்டர் என்னமோ தெரியல, நம்ம தேர்ற தம்பிள் மட்டும் மிஸ்ஸிங்கு. பைசப்பே பயந்து போற அளவுக்கு ஒரு 3 வேரியேஷன் அற்புதமா போட்டு கார்டியோ பக்கம் திரும்பியே பார்க்காம வீட்டுக்கு எஸ்கேப்டு. வந்த கையோட 2 சப்பாத்தி போட்டு அடிச்சுட்டு நாளுக்கு டாட்டா பை பை சொல்லியாச்சு.